இங்க வேற எப்படி தூங்குறான்னு. எத்தனை சட்டைய போட்டிருக்கிறா. உள்ள ஒரு பனியன், அதுக்கப்புறம் ஒரு பாவாடை ட்ரெஸ்ஸு, 3 ட்ரெஸ்ஸு. இதை போட்டு எப்படி தூங்குற நீயே? இங்க வேறு அவங்க அப்பா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் தூங்கிட்டுருக்குறா. நைட்டு போட்ட ட்ரெஸ்ஸு இப்போ காலையில் எழுந்தோடனே ஒரு சிம்பிளான ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தோசை மாவு தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி ஃபுல்லாக அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் பொருள் சேர்க்கணும். ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, அப்புறம் வரமிளகாய், இது தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மாவு எவ்வளோ கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளி, மிளகாலாம் எடுத்துக்கலாம். நான் இது கூட 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். வறுக்காத ரவை தான், வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட நான் கோதுமை மாவு 1 கப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக சேருங்க, சூப்பராகவே தான் இருக்கும். இது கூடவே மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இப்போ அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்கிற அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் திக்காக இருக்கிற மாவு கொஞ்சம் மீடியம் தோசை மாவு பருவத்துக்கு வரும். இது கூட நான் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் அந்த ரவை சேர்த்துருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்துருக்கேன். நம்ம இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அது கூட நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை எவ்வளோ தேவையோ, சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். புளி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, ஏன்னா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது செஞ்சுக்கலாம். தாளிப்புக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். தோசைக்கு நம்ம பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணிட்டேன். இது கூட நீங்கள் புளி சட்னி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் இந்த மாவை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லா பொங்கி வந்திருக்கு, கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாவு. இதே அளவில் செஞ்சிங்கன்னா மாவு சூப்பராக வரும், மொறுன்னு வரும். நான் நான்ஸ்டிக் பேனில் ஊற்றலை, நார்மலான கல்லில் தான் ஊற்றியிருக்கேன். தோசை மாவு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பாப்பாங்களுக்கு ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காலையிலே அவங்க அப்பா பாப்பாங்களெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. நான் அதுக்குள்ளே தோசையெல்லாம் சுட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன். 2 பேருமே எப்போவுமே ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக 2 தோசை சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ண மாவு தானே இது, அதனால் எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லாயிருக்கு அப்படின்னு பாப்பா சொன்னாள். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அவங்களும் 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.